தற்போது ஒரு முக்கியமான செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது தெரியாத பெண்ணிடம் இரவு நேரங்களில் ஐ லைக் யூ போன்ற மெசேஜ் எல்லாம் செய்தால், குறுஞ்செய்தி அனுப்பினால் அது ஆபாசத்திற்கு இணையானது என ஒரு பரபரப்பு தீர்ப்பு மும்பை நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தற்போது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். என்றால் குறுஞ்செய்தி அனுப்புவது என்பது தற்போது சாதாரண ஒரு விடயமாக பார்க்கப்படுவது. தற்போது அந்த குறுஞ்செய்தி அனுப்புவதிலே ஏதாவது இது போன்ற வார்த்தைகள் அனுப்பினால் இரவு நேரங்களில் பெண்களுக்கு, தெரியாத பெண்களுக்கு அனுப்பும்பொழுது மிகப்பெரிய பிரச்சனை உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீதிபதி டிஜி தோப்லே என்பவர்தான் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் போரிவலியில் உள்ள மும்பைக்கு அருகே உள்ள மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் தான் இந்த அதிரடி உத்தரவினை கொடுத்திருக்கிறார். அதாவது நீங்கள் ஸ்லிம்மாக இருக்கிறீர்கள், பார்க்க ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, உங்களை பிடிச்சிருக்கு, ஐ லைக் யூ என்றெல்லாம் மெசேஜ் என்று, ஆர் யூ ஸ்மார்ட், எனக்கு 40 வயது ஆகிறது என்றெல்லாம் வார்த்தைகளை கூறி ஜாலங்கள் மூலமாக பெண்களுக்கு, தெரியாத பெண்களுக்கு குறுஞ்செய்திகளை அனுப்பினால், வாட்ஸ்அப்பாகவோ அல்லது எஸ்எம்எஸ் ஆகவோ அல்லது எந்த வகையிலும் இது போன்ற செய்திகளை அனுப்பும் பொழுது அது ஆபாசமாக கருதுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த பெண் புகார் கொடுத்தால் என மிக தெளிவாக ஒரு வழக்கிலே உத்தரவு போடப்பட்டு அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரை குற்றவாளி என உறுதி செய்து அவருக்கு 3 மாத சிறை தண்டனையும் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. என்றால் தற்போது பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்ந்து நாடு முழுவதும் அதிகரித்து வருகின்றன. பல்வேறு பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வரும் இந்த சூழ்நிலையில் வீடுகள் தொடங்கி பணியிடங்கள் வரை பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலை இருப்பது போன்று தொடர்ந்து ஊடகங்களில் செய்திகள் வெளிச்சம் போட்டு காட்டப்படுவதை குறிப்பிட்ட நீதிபதி டிஜி தோப்லே தற்போது இது போன்ற ஒரு கருத்தினை கொடுத்திருக்கிறார். அதாவது அதாவது மும்பையில் உள்ள பெண் 2020ஆம் ஆண்டு மும்பையிலே பெண் கவுன்சிலர் ஒருவர் இருக்கிறார். அவரை பார்க்கின்ற ஒருவர் அவருக்கு இரவு 11 மணிக்கு மேல் அவருடைய செல்பேசி எண்களுக்கு யூ ஆர் ஸ்லிம், லுக்கிங் வெரி ஸ்மார்ட் அண்ட் ஃபேர், ஐ லைக் யூ என்பெல்லாம் வாட்ஸ்அப்பிலே மெசேஜ் அனுப்பியிருக்கிறார். அந்த வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்து அவர் தன்னுடைய கணவரிடம் அவர் புகார் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர்கள் அரசியல் காரணங்களுக்காக இந்த வழக்கை வேண்டும் என்று என் மீது திணித்திருக்கா என அவர் புகார்தாரர் குற்றம் சாட்டப்பட்டவர் புகார் கொடுக்கிறார். ஆனால் இந்த புகாரை ஏற்றுக்கொண்ட நீதிபதி, இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதி டிஜி தோப்லே இரவு 11 மணி முதல் நள்ளிரவு 12:30 1 மணி வரை புகார்தாரருக்கு நீங்கள் ஒல்லியாக இருக்கிறீர்கள், நீங்கள் மிகவும் புத்திசாலி, யூ ஆர் ஸ்மார்ட், நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள், கலராக இருக்கிறீர்கள், நீங்கள் திருமணமானவரா, எனக்கு உன்னை பிடிக்கும் போன்ற புகைப்படங்களுடன் மெசேஜ் நீங்கள் அனுப்பியுள்ளீர்கள். இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தெரியாத பெண்ணுக்கு இரவில் இப்படி மெசேஜ் செய்வது ஆபாசத்திற்கு இணையானதாகவே கருதப்படும். பெண்களின் மாடஸ்டி என்ற பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாகவே பார்க்கப்படும் என்ற வகையிலே இந்த தீர்ப்பினை கொடுத்திருக்கிறார். குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி என தீர்ப்பளித்து அவருக்கு 3 மாத சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி மேலும் பல இடங்களில் இது போன்ற புகார்கள் வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இனி மெசேஜ் அனுப்புவர்கள் அனைவருமே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக தெரியாத பெண்களுக்கு மெசேஜ் அனுப்புவது மிக மிக கவனமாக இல்லை என்றால் நீங்கள் கம்பி எண்ணுவது நிச்சயமாகிவிடும் என்பதுதான் தற்போது மும்பை கோர்ட் கொடுத்த தீர்ப்பிலிருந்து பொதுப்படையாக தெரிய வருகிறது நேயர்களே.